பாஜக கதி கலங்கி போயிருக்கிறது. பாஜக கண்ணில் இப்படி யாருமே விரல விட்டு ஆட்டினது இல்லை. தமிழ்நாட்டுடைய முதல்வர் அதை செய்து கொண்டிருக்கிறார். முதல்வர் சொன்னாரு 2291 கோடி ரூபாயை we will take care, நாங்க எங்க இதுல இருந்து போடுவோம். ஆனா இது சாதாரண பணமா? நம்முடைய உரிமைகளை விட்டு கொடுக்க முடியுமா? விட்டு கொடுக்க கூடாது. அதுவும் வேண்டுமென்றே வஞ்சிக்கக்கூடிய பாஜகவிடம் நம்முடைய உரிமைகளை விட்டு கொடுக்கவே கூடாது என்ற அடிப்படையில தமிழ்நாட்டின் முதல்வர் அறிவித்தார். வழக்கு தொடுப்போம் என்றார். இன்னைக்கு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம பாஜக பேங்க் பேலன்ஸ் 7000 கோடி வச்சிருக்காங்க, அதுல இருந்து கேட்கிறோமா? இல்ல PM கேர்ஸ் ஃபண்ட்ல அவரு பல ஆயிரம் கோடிகளை குவித்து வைத்திருக்கிறார்கள், அதுல கேட்கிறோமா? இல்ல, இது தமிழ்நாட்டு மக்கள் வரியாக செலுத்திய பணத்திலிருந்து எங்களுடைய உரியதை கொடுங்கள் என்று கேட்கிறோம். உச்ச நீதிமன்றத்தின் மீது இந்திய மக்களுக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது. அதாவது இந்தியாவுடைய இந்த ஜனநாயகம் இவ்வளவு தலை தோங்குகிறது அப்படின்னா அதற்கு உச்ச நீதிமன்றங்களும் உயர் நீதிமன்றங்களும் ஒரு மிகப்பெரிய காரணிகளாக இருந்திருக்கிறது. தலைமை நீதிபதி அவர்கள் கவாய் அவர்கள் ஒரு அருமையான கருத்தை முன்வைத்திருக்கிறார். அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர்ல அதுதான் சொல்லிக் கொடுப்பாங்க. இந்தியா இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் டெமோக்ரஸி. None of the organs are supreme. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுக செய்தி தொடர்பு இணை செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு அரசு, ஒன்றிய அரசு அந்த கல்வி நிதியை உடனடியாக விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காங்க. சுமார் ஒரு 2291 கோடி ரூபாய். இது இந்த PM ஸ்ரீ திட்டத்தில் தேசிய கல்விக் கொள்கைகளை சேராதனால அந்த கல்வியை கொடுக்க முடியாதது ஏற்புடையது அல்ல அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருக்கிறாங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? இது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். பாஜக அரசு தான் தோன்றித்தனமாக செயல்பட்டு கொண்டு வருகிறது. 2291 கோடி ரூபாய் சாதாரண பணம் அல்ல. அது SSA ஸ்கீமுக்கான பணம். இந்த SSA ஸ்கீமுக்கான பணத்தை நீங்கள் PM ஸ்ரீ ஸ்கூல்ஸை ஒத்துக்க மாட்டீங்கன்னு சொல்லி நிறுத்தி வைப்பது எந்த வகையில் நியாயமானது? SSA ரைட் டு எஜுகேஷன் ஆக்டோட சம்மந்தப்பட்டது. PM ஸ்ரீ ஸ்கூல்ஸ் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, இவங்க தனியான திட்டங்களோட சம்மந்தப்பட்டது. PM ஸ்ரீ ஸ்கூல்ஸும் நிறுவ தயாராக இருந்தது. ஆனால் PM ஸ்ரீ ஸ்கூல்ஸில் மும்மொழி கொள்கையை நிறைவேற்ற வேண்டும், புதிய கல்விக் கொள்கையை நிறைவேற்ற வேண்டும்னு சொன்னோன்னா அதை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு. மும்மொழி கொள்கையும் புதிய கல்விக் கொள்கையும் நமக்கு ஒவ்வாதது. தமிழ்நாட்டில் புதிய கல்விக் கொள்கையை நிறைவேற்ற மாட்டோம் என்று சொல்லி தான் ஓட்டு கேட்டோம். 2020 வந்தது. 2021 பிரச்சாரமே புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக தமிழ்நாட்டுக்கென தனி கல்விக் கொள்கையை உருவாக்குவோம்னு சொல்லி தேர்தலில் வச்சு ஜெயிச்சோம். அப்ப திருப்பி நாங்கள் எப்படி புதிய கல்விக் கொள்கையை போய் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக இருக்கிறார்கள். அப்புறம் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கோங்க, அப்பதான் நிதி கொடுப்பேன் அப்படின்னா இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த பணம் யாருடைய பணம்? ஒன்றிய அரசுடைய பணம். நம்ம பாஜக பேங்க் பேலன்ஸ் 7000 கோடி வச்சிருக்காங்க, அதுல இருந்து கேட்கிறோமா? இல்ல PM கேர்ஸ் ஃபண்ட்ல அவரு பல ஆயிரம் கோடிகளை குவித்து வைத்திருக்கிறார்கள், அதுல கேட்கிறோமா? இல்ல, இது ஒன்றிய அரசுடைய பணம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபண்டு. இது தமிழ்நாட்டு மக்கள் வரியாக செலுத்திய பணத்திலிருந்து எங்களுடைய உரியதை கொடுங்கள் என்று கேட்கிறோம். கொடுக்க மாட்டேன் என்று ஒரு திமிராக ஆணவத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தர்மேந்திர பிரதான் we will not give it, அது அவ்வளவு சந்தோஷத்தோட சொல்றாரு. இங்க இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் தமிழ்நாட்டுக்காக போராடாம ஒன்றிய அரசு செய்வதுதான் சரி. தமிழ்நாட்டு மக்களை எப்படியெல்லாம் வஞ்சிக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் வஞ்சித்து வருகிறார்கள். இப்போ இந்த 2291 கோடி ரூபாய் யாருக்கு போகுது? எப்படி செலவு செய்ய போகிறோம்? தமிழ்நாட்டுடைய மக்களுக்கு, மக்கள் தாண்டி மாணவர்களுக்கு, மாணவ செல்வங்களை வஞ்சிக்கக்கூடிய பாஜகவை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இப்படி வஞ்சிப்பதை அப்படியே முதல்வர் சொன்னாரு 2291 கோடி ரூபாயை we will take care, நாங்க எங்க இதுல இருந்து போடுவோம். ஆனா இது சாதாரண பணமா? நம்முடைய உரிமைகளை விட்டு கொடுக்க முடியுமா? விட்டு கொடுக்க கூடாது. அதுவும் வேண்டுமென்றே வஞ்சிக்கக்கூடிய பாஜகவிடம் நம்முடைய உரிமைகளை விட்டு கொடுக்கவே கூடாது என்ற அடிப்படையில தமிழ்நாட்டின் முதல்வர் அறிவித்தார். வழக்கு தொடுப்போம் என்றார். இன்னைக்கு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த ஆளுநர் விவகாரத்துல அதை எப்படி உத்தரவிட முடியும் சொல்லி 14 கேள்விகளை திரௌபதி முர்மு கேட்டிருக்கிறாங்க. இப்போ மீண்டும் ஒரு அதிரடியான வழக்கு போட்டிருக்காங்களா, இது எப்படி போகும்? பாஜக கதி கலங்கி போயிருக்கிறது. பாஜக கண்ணில் இப்படி யாருமே விரல விட்டு ஆட்டினது இல்லை. தமிழ்நாட்டுடைய முதல்வர் அதை செய்து கொண்டிருக்கிறார். கவர்னர் வழக்குல இப்படி ஒரு தீர்ப்பு வரும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அவர்களை ஆட்டம் கொள்ள வைத்திருக்கிறது. உடனே அதை டைல்யூட் பண்ணணும், கவர்னரை இங்க வச்சு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. கவர்னரோட இங்க இருப்பது சட்ட விரோதமானது. உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சு? he has taken extra into extraneous considerations ன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ரேனியஸ் கன்சிடரேஷன்ஸ்னா எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு உச்சபட்ச அரசியல் அமைப்பு
இன்னொரு அரசியல் அதிகாரத்தை பார்த்து இப்படி ஒரு கருத்தை சொல்லுதுன்னா ஒரு பதவியில எப்படி ஒட்டி கொண்டிருக்க முடியும்? கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் ஆளுநர் இன்னும் பதவியில தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த 14 கேள்விகளும் ஆளுநர் எப்படியாவது பதவியில தொடர வேண்டும் என்பதற்காக பாஜகவால கேட்கப்பட்ட கேள்விகள். அந்த கேள்வி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் இயர் லா ஸ்டூடெண்ட் அதுக்கு பதில் சொல்லிடுவார். அதுக்கெல்லாம் இதுக்கு உச்சநீதிமன்றத்துடைய ரெஃபரன்ஸ் தேவை கிடையாது. இதை பல வழக்குகள் கடந்த 70 வருடங்கள்ல அட்லீஸ்ட் ஒரு 20 கேஸ் 30 கேஸ் இருக்கும். கவர்னர் அவருடைய அதிகாரம் என்ன செய்ய முடியும் செய்ய முடியாதுன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. அப்புறம் இதை போய் நாங்கள் பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸா கேட்போம்னா சரியல்ல. அதற்கும் தமிழ்நாட்டுடைய முதல்வர் என்ன பண்ணியிருக்காரு? எல்லா எதிர்க்கட்சி மாநிலங்களுடைய முதல்வர்களும் கடிதம் எழுதி இதை எதிர்க்க வேண்டும், ஒவ்வொரு மாநிலத்தையும் ஒரு முனிசிபாலிட்டியாக மாற்ற முடிவு செய்திருக்கக்கூடிய பாஜகவை எதிர்க்க வேண்டும், மாநில உரிமைகள் நசுக்கப்பட்டு விடும் அப்படின்றதை எழுதி ஆதரவை கேட்டிருக்காரு. கண்டிப்பாக அதுல வெற்றி பெறுவார். இந்த வழக்கு எப்படி போகும்னு பாக்குறீங்க? ஏன்னா ஏற்கனவே 4 விவகாரத்துல ஒரு சரியான தீர்ப்பு வந்துச்சு. இது ஒன்றிய அரசுக்கு எதிரான வழக்கு, நிதியை விடுவிக்கணும்னு ஒரு வழக்கு போட்டிருக்கிறாங்க. இது பழைய தீர்ப்பு போலவே ஒரு பாடம் புகட்டுமான ஒரு தீர்ப்பு. என்னன்னா நம்ம கேட்பதுல ஏதாவது தவறு இருக்கிறதா, நம்மிடம் நியாயம் இருக்கிறதா, அதுதான் கேள்வி. நம்ம நியாயத்தின்படி கேட்கிறோம். நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காம வச்சிருக்காங்க. எல்லாருக்குமே யாரு கேட்டாலும் இதுக்கு பெரிய நீங்க சட்ட அறிவோ சட்ட வல்லுநராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நியாயம் தெரிந்தவர்கள் யாரா இருந்தாலும் இதுக்கு ஆமாங்க தப்புங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சமக்கிர அந்த எஸ்எஸ்ஏ ஸ்கீமுக்கு கொடுக்க வேண்டிய பணம், எஸ்எஸ்ஏ ஸ்கீம் ரைட் டு எஜுகேஷன் ஆக்டோட சம்மந்தப்பட்டிருக்கு. நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை, பிஎம்ஸ்ரீ ஸ்கூலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னு சொல்லிட்டு அதற்காக இதை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. எப்படி மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் எப்படி முடிச்சு போட முடியும்னு கேட்குறோம். கண்டிப்பாக வெல்வோம். சமீப காலமாகவே உச்சநீதிமன்ற தீர்ப்புகள், ஆளுநர் விவகாரமாகட்டும், வக்பு சட்டமாகட்டும், ஒன்றிய அரசுக்கு ஒரு குட்டு கொடுக்கும் விதமாக தான் அந்த தீர்ப்பு இருக்கு. இப்போ நீதிபதியாக தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்ட PR கவாய் அவர் கூட எல்லாத்தையுமே விட அரசமைப்பு சட்டம் தான் உயர்வானதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த வழக்கில் இப்போ உச்சநீதிமன்றம் ஒரு ஒன்றிய அரசுக்கு மீண்டும் குட்டு கொடுக்கும் விதமாக இருக்குமா? நம்ம ஹேஷியங்களை சொல்ல முடியாது எப்படி இருக்கும் என்னவாக இருக்கும்னு சொல்லி. நம்முடைய வழக்கமாக இப்போ நீதிபதிகளை பாஜக விலக்கு வாங்குவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ உச்சநீதிமன்றம் இல்லை, உச்சநீதிமன்றத்தின் மீது இந்திய மக்களுக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது. அதாவது இந்தியாவுடைய இந்த ஜனநாயகம் இவ்வளவு தழை தோங்குகிறது அப்படின்னா அதற்கு உச்ச நீதிமன்றங்களும் உயர் நீதிமன்றங்களும் ஒரு மிகப்பெரிய காரணிகளாக இருந்திருக்கிறது. உச்ச நீதிமன்றம் ஒரு செழுமை மிக்க ஒரு ஆளுமை மிக்க அமைப்பாக இருப்பதனால தான் இங்கே ஒரு டிக்டேட்டர்ஷிப் வரல, ஜனநாயகம் இருக்கு. ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் என்று சொல்லக்கூடிய அந்த செக்கை உச்ச நீதிமன்றம் வைத்துக்கொண்டே இருக்கிறது, எக்ஸஸா போனா வைத்துக்கொண்டே இருக்கிறது. ரொம்ப இந்தியாவில் ஜனநாயகம் தழை தோங்குகிறது என்றால் அதற்காக நாம் உச்ச நீதிமன்றத்திற்கும் உயர் நீதிமன்றத்திற்கும் எல்லாருமே கடமைப்பட்டிருக்கிறோம். அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில தீர்ப்புகள் நமக்கு ஒவ்வாத தீர்ப்புகள், நம்மால் ஏற்க முடியாத தீர்ப்புகள் வந்திருக்கலாம். அதற்காக உச்ச நீதிமன்றம் அப்படி இப்படிலாம் சொல்லவே முடியாது. உச்ச நீதிமன்றத்தின் மீது எல்லோருக்குமே அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது. இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு உன்னத அமைப்பாக விளங்கி கொண்டிருக்கிறது உச்ச நீதிமன்றம். இப்போ பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தலைமை நீதிபதி அவர்கள் கவாய் அவர்கள் ஒரு அருமையான கருத்தை முன்வைத்திருக்கிறார். அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர்ல அதுதான் சொல்லிக் கொடுப்பாங்க. இந்தியா இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் டெமோக்ரஸி, none of the organs are supreme, neither legislature nor executive nor the judiciary, all of them will act in tandem, each one will act as a check and balance for the other organ, we are all guided by the constitution. இதுதான் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் லால இதுதான் பால பாடம். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எந்த கான்ஸ்டியூஷனல் ப்ரொஃபஸர்னாலும் இதை தான் சொல்லிக் கொடுப்பார். ஸோ இது எல்லாருமே அறிந்தது. அதை மீண்டும் ஒரு முறை ஏன்னா இப்போ பெரிய ஆளுங்கெல்லாம் நான் சட்ட வல்லுநர்னு பிரதமர் ஒருத்தர் புகழ்ந்துருக்கிறாரு. அவரு போய் அது எப்படி பாராளுமன்றம் தான் உயர்ந்ததுன்றாரு. எந்த ஊர்ல இருக்காருன்னு தெரியல. இந்தியாவில தான் இருந்தாரா அவரு? இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை தான் படித்து பேசுகிறாரா, இல்ல வேற ஏதாவது பிரிட்டன் சட்டத்தை படித்துக் கொண்டு பேசுகிறாரா நமக்கு தெரியல. கலோனியல் ஹேங்கோவர் என்று சொல்வார்கள், அது அவருக்கு தான் இருக்கு. கலோனியல் ஹேங்கோவர் இந்தியாவுடைய குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்கு. அதனாலதான் அவர் பாராளுமன்றம் சுப்ரீம்ன்றாங்க. ஏன்னா பிரிட்டானிய பாராளுமன்றத்தை பத்தி தான் என்ன சொல்லுவாங்கன்னா வானளாவிய அதிகாரங்களை கொண்டது. பிரிட்டன் பார்லிமெண்ட் கேன் டூ எனிதிங் எக்ஸப்ட் மேக் அ மேன் அ உமன், உமன் அ மேன் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட அதிகாரம் நமக்கு கிடையாது. அப்புறம் பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின் வந்துடுச்சு. ஸோ
இதெல்லாம் இருக்கும் பொழுது நான் தான் சுப்ரீம்னு சொல்றது வந்து சிறுபிள்ளைத்தனமானது. இப்போ ஸ்டாலின் அவர்கள் போடுறது எல்லாமே நாடகம் வேஷம் அப்படிங்கிறாரு. நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கிறது குறித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறார். நிதி ஆயோக் கூட்டத்துல கலந்து கொள்ள தமிழ்நாட்டுடைய முதல்வர் போறாரு அப்படின்னா எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இத்தனை நாளைக்கு நான் போறேங்க, அங்க இந்த கூட்டத்துல கலந்துக்க போறேங்கன்னு சொல்லிட்டு போறாரு. போறேனே தெரியாம, எந்த பிளைட்ல போறேனே தெரியாம 4 கார் மாத்தி 5 கார் மாத்தி அப்போதான் வந்து கூட்டணி சுபமாக முடியும்னு சொல்லி போகக்கூடியவர் திரு எடப்பாடி பழனிசாமி. இல்ல திரு அமித்ஷா அவர் என்ன ஒரு டேஞ்சர் மேனா, இல்ல பார்க்கக்கூடாத மனிதரா? அவர் தைரியமா போய் பார்க்க வேண்டியதானே. 4 கார் மாறி 5 கார் மாறி போய் பார்த்துட்டு அப்புறம் இப்போ வந்து நீங்கள் ஏன் டெல்லிக்கு போகிறீர்கள்னா நாடகம் போட்டுட்டு என்ன நாடகம், என்னங்க நாடகம்? அதாவது ஒரு கூட்டத்துல கலந்து கொள்வது, ஒரு முதல்வர் கலந்து கொள்வது, கலந்து கொள்ளாமல் இருப்பது எல்லாமே வந்து ஒரு அரசியல் யுத்தி. ஒரு பிரஷர் கொண்டு வரணும் அப்படின்னும் பொழுது கலந்து கொள்ளாமல் இருப்பார்கள். அதே மாதிரி இன்னொரு பிரஷரை கொடுக்கணும் அப்படின்னும் பொழுது கலந்து கொள்வார்கள். இது வந்து மக்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்கும். இது தெரியாதவரா திரு எடப்பாடி பழனிசாமி? ஒரு தடவை நிதி ஆயோக் கூட்டத்திற்கு அவர் செல்லவில்லை, இப்போ இந்த கூட்டத்துக்கு எப்படி செல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இதெல்லாம் அவர் இதுக்கு முன்னாடி முதல்வரை வேற இருந்திருக்காரு, இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார். இப்படி வந்து ஒரு பொறுப்பற்ற முறையில பேசலாமா? ஒரு புறம் வழக்கு, இன்னொரு புறத்துல கூட்டத்தில் கலந்துக்கிறது இணக்கம் இல்லைங்க. இப்போ நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிறதுன்னு பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிறாங்களாமா? பாஜகவோட கூட்டணியில நீங்க இருக்கீங்க. நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாட்டு அரசின் சார்பாக போறாங்க தமிழ்நாட்டுடைய முதல்வர். இது கூட புரிந்து கொள்ள முடியாது. அதாவது என்னன்னா, எது ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்களை ஏன் சார் இவ்வளவு குறைச்சி மதிப்பிடுறீங்க? தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்தையும் புரிந்தவர்கள். நீங்க வந்து ஒரு வேலிட் விமர்சனத்தை வைத்தீங்கன்னா ஏத்துக்குவாங்க. நன்றி சார். நிறைய தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.